ஹாய், வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு உங்கள் அபிமான ஷோ ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்து வழங்குவது நான் உங்கள் ஈஸ்டர் ஜி அண்ட் கிளி ஜி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அற்புதமான மக்கள் நல கூட்டணி தேமுகவும் இணைந்து விட்டார்கள். ஏய், நீ எப்போ சொன்ன? 2 நாளைக்கு முன்னால் சொன்னேனே ஜி. ஏய், நான் தான் உன் கூடவே இருக்கேன். 2 நாள் முன்னாடி நிகழ்ச்சியில் சொல்லவே இல்லையே. சொன்னேன்னா நிகழ்ச்சியில் சொன்னேன்னு அர்த்தம் இல்லை. ஆழ்வார் பாட்டியில் டீ சாப்பிட சொல்ல என் ஃப்ரெண்டு ஜான் கிட்ட இதை பற்றி சொல்லிடுறேன். தனித்து நிற்கிறேன்னா நான் தான் ஐடியா கொடுத்தேன்னு சொல்கிறது, கூட்டணி சேர்ந்தா அதுக்கும் நான் தான் முன்கூட்டியே சொன்னேன்னே நீ சொல்கிறது, எதுக்கு இந்த வெட்டி பந்தா? அது நான் பந்தா பண்ணா உனக்கு பிடிக்காத, உடனே சரக்க சிலிப்பிக்கிட்டு வந்துடுவிய. சரி, நிகழ்ச்சிக்கு போகலாமா? நம்ம தேநீர் விடுதியில் டுபாக்கூர் அரசியல்வாதி அருமை நாயகமும் ஒன்றுத்துக்கும் உதவாத ஓசிடி தேனப்பனும் உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு என்ன பேசுகிறாங்கன்றத வாங்க நைஸாக கேட்போம். நல்ல இடம் நீ வந்த இடம் வர வேண்டும். அதான் வந்தாச்சே, இப்போ என்ன வர வேணும் வர பாட்டு பாடிட்டு. அரசியல்வாதினா எப்ப பாரு அரசியலை பத்தி தான் நினைச்சுன்னு இருப்பியா? நான் இந்த பாட்டு பாடினதுக்கு வேற ஒரு நல்ல காரணம் இருக்குது. என்ன காரணம்? இன்னைக்கு த கிரேட் சிங்கர், த லெஜெண்டரி சிங்கர், என்ன சொல்றது, அந்த மாதிரி வாய்ஸ் அதுக்கு முன்னாலே இருந்தது கிடையாது, அதுக்கு அப்புறமும் இருந்தது கிடையாது. திரு டி.எம். சௌந்தரராஜன் அவருடைய பிறந்த நாளே அவருடைய பாட்டு பாடலான்னு பார்த்தாக்கா அதுலேயே அரசியலை கலக்கிறிய நீ. அவரோட பிறந்த நாளா? ஆஹா, நிஜமாவே பயங்கர கம்பீரமான குரலாச்சு அவருக்கு. அதே மாதிரி இன்னொரு கம்பீரமான குரல்ல நான் ஒரு பாட்டு பாடுறேன், அது எப்படி இருக்குன்னு கேளு. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா, வருவதை எதிர்கொள்ளடா. நிறுத்து. நான் ஒரு நல்ல நோக்கத்தோட ஒரு பெரிய மனிதர் மேல இருக்கிற மரியாதையா ஒரு பாட்டு பாடினா, நீ வெண்கல குரலும் திரு சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய ஒரு நல்ல பாட்டை ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட பாடுறிய மேட்ரின்னா? உள்நோக்கம்லாம் ஒன்றும் இல்லைடா. நீ ஒரு பாட்டு பாடின, நான் ஒரு பாட்டு பாடினேன். இல்ல வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா வருவதை எதிர்கொள்ளடான்னு சொன்னிய. அது இல்லடா, இப்போ ட்ரெண்டு மகாபாரதம் தானே, அதனால மகாபாரதம் எனக்கு அந்த பாட்டு ஞாபகம் வந்து. கரெக்டுண்ணே. நான் ஸ்கூல்ல படிக்கும் போது ஹிந்தியில வரும் மகாபாரதம், அப்பவும் பார்த்தேன். ஹிந்தின்றதால எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் பார்த்தா தமிழ்லயும் வந்தது, அப்புறம் பார்த்தா திருப்பி ஹிந்தியில இருக்குது, டப் பண்ணி தமிழ்ல வந்தது. அப்படியே இந்த மகாபாரதம் வந்துனே இருக்குதுண்ணே, அதுக்கு ஒரு முடிவே இல்லாம தான் இருக்குது இல்ல? ஆமாம் ஆமாம், மகாபாரதத்துக்கு என்னைக்கு முடிவு இருந்துக்குது. ஆனால் மகாபாரதத்தை தேசிய கட்சி ஆளுங்கட்சி இருக்காங்கல்ல அவங்க ரசிச்சா சரி, இப்போ காம்ரேட்ஸ்லாம் மகாபாரதத்துலேருந்து ஓமானம் எடுத்து விட ஆரம்பிச்சிட்டாங்களே. என்ன சொல்கிறீங்க? ஆமாண்டா, இந்த மாதிரி 5 பேரும் பஞ்ச பாண்டவர்கள், இவரு தான் அர்ஜுனர், அவர் பீமர், நாங்கள் நகுலன் சகாதேவன், ஆனால் தருமரு கேப்டனு அப்படின்னு அறிக்கை விடுறாங்கடா. பின்ன அறிக்கை விடாம என்ன பண்ணுவாங்க? நேற்று நல்ல நாளே கிழமை இல்லை அது, ஏதோ நிறைஞ்ச பௌர்ணமி, அப்புறம் அது என்னது அது இதை சொல்றாங்களே பங்குனி உத்தரம். ஆமா. ஆடா பாவி, கடவுள் மறுப்பு கொள்கையில கருப்பு சட்டைக்காரர்களுக்கு ஈக்குவலா சிவப்பு சட்டைக்காரர்களும் இருந்த காலம் போய் இப்போ பங்குனி உத்தரம், இது இல்லாம நிறைஞ்ச பௌர்ணமி அப்படின்னு 4 கிழமெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சிவப்பு சட்டை தொண்டர்களே கொஞ்சம் மாநில செயலாளர்கள் மேல வருத்தத்துல தாண்டா இருக்காங்களா? எது வருத்தத்துல இருக்கிறாங்க? ஏய், பின்ன என்னடா இந்த மாதிரி 4 கிழமை பார்க்கறது, இதெல்லாம் அந்த தேசிய கட்சிக்கு தான் சொந்தம். அந்த தேசிய கட்சியில் இருக்க இணையமைச்சர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் எங்களோட வெற்றி, அதனால தான் கம்யூனிஸ்டுங்களும் திராவிட கொள்கை பாரம்பரியத்தில் வந்த கருப்பு துண்டுக்காரரும், அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே அடங்க மறு அத்து மீறு திமிரு எழு திருப்பி அடின்னு வீரமா பேசுற சிறுத்தை கட்சிக்காரர்களும்
நல்ல 4 கிழமை பார்த்து வெத்தலை பாக்கு வாங்கி தேங்காய் வாங்கி பூ பழம்லாம் வச்சு பூஜை பண்ணிட்டு அழகா போய் கூட்டணியில் சேர்ந்துருக்காங்க. இது மத்தியில் ஆளுகின்ற தேசிய கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றி தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. இதை போய் யாருன்னா நல்ல மூன்னு சொல்லுவாங்களா? இல்லையா? இதே சில பேர் என்ன சொல்றாங்க, பௌர்ணமியில் சேர்ந்ததால இனிமே ஃபுல்லா தேய்பேரை தான் அப்படின்றாங்களே. அதையும் அதே கட்சியில் இருக்கிற அதே இணையமைச்சர் தான் சொல்லியிருக்காரு. இதோட அற்புதமான ஒரு காமெடி சொன்னார்ரா. அதாவது இந்த கூட்டணியை பார்த்தோன்னே எனக்கு ஒரு காமெடி சீன் ஞாபகம் வருது. என்ன காமெடி சீன்னா, மாப்பிள்ளை இவர் தான், ஆனா அவர் போட்டுக்கிற சட்டை என்னதுன்னு அற்புதம். ஆனா இந்த கூட்டணி சேர்ந்ததுல இருந்து எல்லாரும் செம்மைய கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. ஊருக்குள்ள பேசிக்கிறது இருக்கட்டும், உள்ளுக்குள்ளே பேசிக்கிறாங்களாமே. ஏன்னா கேப்டன் கோவக்காரன்றது எல்லாருக்கும் தெரியும். கோவத்தில் அவர் வந்து தொண்டர்களுக்கு கிண்டர்ல டப்பு டிப்புன்னு அடிச்சிட்டா பரவாயில்ல, ஒரு கட்சிக்குள்ளே அந்த மாதிரி ஏதாவது அப்படியெல்லாம் பேசக்கூடாது. நான் பேசல, ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. கேப்டன் கோவமே படமாட்டார். ஏன்னா கிங் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு. 4 கிங் மேக்கர்ஸும் சேர்ந்து அவரை கிங் ஆக்கிட்டாங்க. முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிப்பு, அதுக்கப்புறம் 124 சீட்டு. இது கேப்டனை பத்தி உனக்கு தெரியாதா? மற்றவங்கன்னா கூட நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டு டக்குனு போய் ஒரு சாரி சொன்னா விட்டுருவாங்க. ஆனா கேப்டன் கிட்ட போய் நீ மன்னிப்புன்னு சொன்னா இன்னும் கோபம் அவருக்கு அதிகமாகும். ஏன்னா தமிழ்ல அவருக்கு பிடிக்காத வார்த்தையே மன்னிப்பு. கரெக்டாக தான்டா சொல்கிறேன். டேய், எனக்கு என்னமோ இந்த கூட்டணியில் இன்னும் பல குழப்பங்களும் காமெடிகளும் நடக்கும்னு என் அரசியல் அறிவு சொல்லுங்க. நீ தான் அப்படி சொல்ற. ஏன்னா நீ ஒரு அறவேக்காடு. நிறைய பேர் இந்த ஆர்வம், அந்த அரசியல் ஆர்வம் பார்க்குறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு நல்ல மூவ் தான், இது வந்து ஒரு நல்ல டைம்லி மாற்றம் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. என்ன அறவேக்காடுன்ற, எனக்கு அரசியல் தெரியாதுன்ற, அகில உலக அரசியல் தலைவன் அருமை நாயகத்தை பார்த்து அரசியல் தெரியாதுன்னு சொல்றியே. ஏய், என்ன சோச்சு பார்க்குறியா? உனக்கு திறமை இருந்தால் அதுக்கு முன்னாடி ஒரு மேட்ரு கேளு. என்ன மேட்ரு? இப்போ கேப்டன் வந்து இந்த கூட்டில் சேர்ந்தாருல்ல, அது காரணம் என்ன தெரியுமா? என்ன? 4 பேருக்கு நல்லது செய்யணும்னா எது வேணா செய்யலான்றது தான். யார் அந்த 4 பேர்? உனக்கு தெரியாதா? அரசியல்ல பெரிய ஆளுன்ற அந்த 4 பேர் யாருன்னு தெரியாதா? ஓ, அப்ப மக்கள் நலம் இப்ப 4 பேர் நலம் ஆயிடுச்சா? நான் சொல்லலடா, ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. ஊருக்குள்ள இதுவும் தான் பேசிக்கிறாங்க. எது? மக்கள் நல கூட்டணியில மக்கள் இருக்கிறதால தான் நான் வந்து மக்களுக்காக மக்களேன்னு சொல்றேன், அதனால சேர்ந்தேன்னு சொல்றாரு கேப்டனு. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியில மக்கள் இருக்குது, சமத்துவ மக்கள் கட்சியில மக்கள் இருக்குது. இதெல்லாம் ஏன் ஒன்றும் ஆகல அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புதில்ல. நான் எழுப்பலப்பா, ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. எருமை இது அருமை. இன்னமும் அரசியல் நீ தான் எல்லாம் கரைச்சி குடிச்ச மாதிரி ரொம்ப ஒரு சாலை போட்டுக்கின்னு பிலிம் காட்டுறிய. நான் சில கேள்விகள் கேட்குற பதில் சொல்றேன் நீ. ஏய், அதான் சொல்லிட்டேன்னு சோதித்து பாடுறா. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஆனால் நான் கேட்க போகிற கேள்விக்கெல்லாம் அரசியல் சம்மந்தமாக தான் நீ பதில் சொல்லணும். ஏன்னா நான் கேட்குற டோனை பார்த்தாலே அது என்ன ஃபார்மேட்டுன்னு உனக்கு தெரிஞ்சிடும். ஓ, நீ அப்படி வித்தியாசமா ஏதோ கேள்வி கேட்க போற? ஜெஸ். இது வரைக்கும் நான் தான் கேள்வி கேட்டு பழக்கம். இருந்தாலும் ஒரு மாற்றத்துக்காக எல்லாரும் மாற்றத்தை விரும்புறாங்களே. இப்போவும் மைக்கு பிடிச்சா அவங்கள மாதிரி அரசியல்வாதிகளுக்கு கேள்வி கேட்டு தானே பழக்கம். பாரு, சேர்ந்து கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. கேட்குற ஸ்டைல பாரு. பிரிக்க முடியாதது கருப்பு துண்டு காரணம் அவர் தாய் கழகத்துக்கு மேல வச்சிருக்க காண்டம். பிரிக்க கூடாதது பாவம் இப்பதான் சேர்ந்துருக்காங்க பங்குனி உத்திரம் பார்த்து, அவங்கள ஏன் பிரிக்கணும்? பிரிக்க கூடாது. சேர்ந்தே இருப்பது கூட்டணியும் குழப்பமும். சேராமல் இருப்பது இது எல்லாருக்குமே தெரியுமே, கூட்டணியும் கொள்கைகளும். நானும் நீ மாதிரி. கரெக்ட். சொல்லக்கூடியது முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு அதான் சொல்லிட்டாங்கல்ல. சொல்லக்கூடாதது முதலமைச்சர் வேட்பாளரா நாங்க ஆக முடியலேன்ற ஏக்கத்தை அதை சொல்லவே கூடாது. கூட்டணியில கன்ஃபியூஷன் ஆயிடும். இது சூப்பர். பார்த்து ரசிப்பது கேப்டனோட பேச்சு. கரெக்ட். அதை கேட்டு ரசிக்க முடியாது இல்ல? கேட்டா
எதுவுமே பண்ண முடியாது. கலைகளில் சிறந்தது அடி வாங்காத மாதிரியும் வலிக்காத மாதிரியும் நடிக்கிறது. வில்லுக்கு வில்லுக்கு கேப்டன், தில்லுக்கு சிறுத்தை, சொல்லுக்கு கருப்பு துண்டு, ஜால்ராக்கு அரசியலுக்கு நான் அப்பனா நீயா ஓசிடிக்கு எப்பட்றா என்னோட திறமை? ஐயா நான் என்னென்னமோ நினைச்சேண்ணே ஆ. நீ என்ன இப்படி பின்னு பின்னு பின்ற நீ கரெக்டா டேய், நாளைய தேர்தலை பத்தி நினைக்கிறவன் அரசியல்வாதி, நாளைய தலைமுறையை பத்தி நினைக்கிறவன் அரசியல் ஞானி. நான் நாளைய தலைமுறையை பத்தி சிந்திக்கிற அரசியல் ஞானிடா. அதனால்தான் புள்ள குட்டிங்களுக்கு எப்படி சொத்து சேர்க்கறதுன்னு ஐடியா பண்ணிடுறேன்.